இந்த போட்டோல இருக்குங்க யாராவது உங்க காலேஜ் ஸ்டூடெண்டான்னு பார்த்து சொல்லுங்க. கொடுங்க பாக்கலாம். என்ன மந்திரிக்கு ஏசி ரூம்ல உட்காந்துருக்கும் போதே மூஞ்சி வேர்க்குது. 30 கோடி தொலைச்சு உட்காந்துருக்கேன். ஏன் பேச மாட்டேன்? ஐயோ 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 ஐயோ. அட நீங்க எங்க வீட தலையில அடிச்சுக்கிறீங்க. காலேஜ் பசங்க கொள்ளையடிச்சிட்டு போன பணத்தை கண்டுபிடிக்கணும்னாக்க இந்த விஷயத்துல ஓர வஞ்சன கூட. ஐயோ ஐயோ நீ சொன்னபடி தான்டா நான் செஞ்சேன். ஏடா அவட பைத்திய மாதிரி பேசுற? யார் நானா? எல்லா காலேஜ் பிரின்சிபாலையும் கொண்டு வர சொன்னீங்களே, உங்க காலேஜ் பிரின்சிபால் எங்க? அந்த 6 பேரோட ஜாதகம் வந்தாங்கடா. எடுக்கிற மொத்த ஆர்டிஸ்ட்க்கு தூக்கிட்டு போயிட்டானுங்க. இங்கேயே அவங்க கைவரிசை வந்து 10 நாள் ஆகுது. வீட்டை பத்தி எந்த ரிசல்ட்டுமே தெரியல. டேய் நீ இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லனாலும் ஒண்ணுதான். ஆமா ஃபீல் பண்ணாதடா. தேங்க்யூ. இது நாயர் கடை டீ மாதிரியே இல்ல? ஆமாமா. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். இங்கேயும் நான் தான் பேசுறேன். நான் மினிஸ்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். பதட்டமா இருக்கு குரல். ஏதாச்சும் பிரச்சனையா? நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எனக்கு தெரியாது. இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு சூர்யா பரத் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். புரிஞ்சுதா? ஐயா பேசாத சார். அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் மோசமானவனா இருக்கான். அவனை மீறி எப்படின்னு தான். அனாவசியமான பேச்சு தேவை இல்ல. நான் சொல்றேன், நீ செய்யற மத்தத நான் பார்க்க. நீ எந்த கட்சிக்காரன்? சொல்ற. எதுக்காக 4 பேர் கொலை பண்ண? சொல்லு. நீ எதிர்கட்சிக்காரனா? சொல்லு. நீயா சொல்லிட்ட நல்லது. இல்ல தோலை உரிச்சிருவேன். சொல்றா. பூமியா அந்த காரியத்தை சாதிக்கலாம் நினைச்சா நீ உயிரோட வெளியே போக மாட்டேன். சொல்றா. சொல்லு. சொல்ல மாட்டேன். உயிர் இருக்காது. யார் சொல்லி செஞ்ச? சொல்லு. சொல்லு. சொல்றா. சொல்லு. சொல்லு. சார் உஷாரா பாத்துக்கோ. இன்ஃபர்மேஷன் இல்லாம யாரும் அவனை பார்க்க கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு தொலைச்சிருவேன். ஓகே சார். என்னையா 407 நின்னு தூங்குற? என்னையா 401 உங்க ஆளு கோச்சின்னு போறாரு? பின்ன என்ன சார், நீங்களும் பாக்குறீங்கல்ல, தினமும் அடி பின்னி எடுக்கிறாரு. அப்ப கூட வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாக்கா. உங்க ஆளுக்கு இவன் கிட்ட இருந்து எப்படி உண்மை வரைக்கணும்னு தெரியல. என்கிட்ட 1 hour விட்டா அவன் வாயிலிருந்து உண்மையை கக்க வச்சிருவல்ல. தார விட்டுடும். ஏய் என்ன மறைக்கிற? யோ போயிட்டு 1/2 பிளேட் பிரியாணியும் 1 பாக்கெட் கிங்ஸும் வாங்கிட்டு வா. சார் இன்ஸ்பெக்டர் வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அடுத்து நான் தான் எல்லாமே. நான் சொல்றேன்ல, போ வாங்கிட்டு வா. சரிங்க சார்.
என்னன்னு தெரியல சார். நீ ரத்தம் வந்து எடுக்கிறான். என்னையா அது கீழே பிளட்டா இருக்கு? ஓவர் அஸ்டார் இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் தரையா என்ன ஆச்சு பாப்பா? ஓகே சார், சீக்கிரம் தரையா. இது மூச்சு பச்சு இல்லாம இருக்கா? சீக்கிரம் இன்ஸ்பெக்டர் போன் பண்ணியா? சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் குடும்பம் தூக்கு பிடி. சூர்யா, இடம் கிடைச்சா படுத்து தூங்கிடுவானு. வா வா, கீழே வா, வெயிட் பண்றேன். வந்து தொலைங்கடா. என்ன நடந்துச்சு சார்? நீங்க சொன்ன மாதிரி பத்திரமா தான் சார் பாத்துக்கிட்டேன். திடீர்னு என்னன்னு தெரியல சார், ரத்த வந்தியா எடுக்கிறான் சார். அதான் நாங்க பயந்து ஓடி போய் சார்ட்ட சொன்னோம் சார். யோ சங்கர், என்ன நடந்துச்சு? நீங்க அடிச்ச அடியில பார்ட்டிக்கு வாய் வழியா ரத்தமே வந்துச்சு. யோ அதிகம் பேசாதயா. என் பர்மிஷன் இல்லாம அவனை வெளியே கூட்டு வந்ததே தப்பு. கரெக்ட் சார், நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நான் இங்க கொண்டு வராம அவனை அங்கே விட்டு வச்சுக்க, பார்ட்டி அங்கேயே செத்து போயிருப்பா. அப்புறம் உங்களையும் என்ன சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு தான் பேட் நேம். யோ எனக்கு நல்லது பண்ணதா இருந்தா எனக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதானே? யோ 401 சார் கேக்குறாருல, சொல்ல ஃபோன் பண்ணி வேண்டியது. உங்களுக்கு சொல்லலாம்னு பார்த்தேன் சார், ஆனா லைன் கிடைக்கல சார். புதுசா கல்யாணம் பண்ணவர் எதுக்கு ஜிஹெச் கொண்டு போமா? இங்கே கொண்டு வந்தா ஏன் கொண்டு வந்தா? சார் ஜிஹெச் கொண்டு போறதுக்குள்ள வயல செத்துட்டானா அப்புறம் நாங்க தான் கொண்டு விட்டோம்னு சொல்லுவீங்க. அதான் இங்க கொண்டு வந்தா. அந்த 5 பேரை கண்டுபிடிச்சு அவங்களை கண்ட தண்டமா வெட்டி போட்டு பாதி பத்தண்டி எடுத்தேன். வா வா. இவனுங்களா? தெரியுமா? இந்த போட்டோல இருக்கிற இந்த பொண்ணுதான் என்னை காட்டி கொடுத்து கம்பி என்ன வச்சவ. ஐயா, என்னடா இவன் வண்டியில் தான் ஏறி போனாங்க. பாரு, நல்லா பாரு. இவங்க தானா? இவங்களதான் ஏத்திட்டு போனியா? எங்க ஏறினாங்க? எங்க இறங்கினாங்க? சொல்லி தொலையண்டா. நைட்ல வந்தாங்கய்யா, சுத்துன்னு சுத்துனாங்கய்யா. கேரளா பார்டர் போய் செக் போஸ்ட்ல வண்டி நிறுத்திட்டு பர்மிட் போடலான்னு போனீங்க. வந்து பார்த்தா வண்டியில எந்த பசங்களும் இல்லை சார். ஆனா ரொம்ப நல்ல பசங்க சார். அப்படியா? எப்படிடா ராஜா? எனக்கு கொடுக்க வேண்டிய கார் வாடகை, டீசல் பணம், என்னுடைய பேட்டா, எல்லா காசையும் மொத்தமா சீட்ல வச்சுட்டு போயிட்டாங்க சார். இதுக்கு மேல இங்க அவன் ஒரு நிமிஷம் நின்னா என் கையால அடிச்சு கொலை பண்ணிடுவேன். அவனை வெளியே வெளியே எடுத்து போட அவனை. இடத்த தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு காரியா, எனக்கு ஏன் பணம்? நம்ம டிபார்ட்மெண்ட்ல உன்னை மதிச்சு ஒரு கிரிமினலை பிடிக்க சொன்னா உன்னால முடியல. கடைசியில ஒரு பொண்ணு பிடிச்சு கொடுத்துருக்கா. இவ்வளவு நாள் என்னையா பண்ண? படம் காட்டினியா? அவன் வாய கிழிச்சான், ரத்தம் கக்குனான்னு ஹாஸ்பிட்டல்ல செத்தவனு காது குத்துறீங்க. ஆனா ஆள் தப்பிச்சுட்டான். அதை நான் நம்பணும். ஆனா மேல இருக்கவங்க நம்ப மாட்டாங்க. அதனாலதான் அவங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. போங்க, போய் 15 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. தேங்க்யூ சார். இதுக்கு முன்னாடி இந்த சீட்ல இருந்து ஒரு ரொம்ப சினிமா பாப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப கெட்டு போயிட்டாரு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இப்ப என்ன ஆனாரு?